10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வருவாய்த்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழக வருவாய்த்துறையினர் தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சாதி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட மக்கள் பணிகள் அனைத்தும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீண்ட நெடிய கோரிக்கைகளுக்கு, நீண்ட நெடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம். இதை ஏற்கனவே பலமுறை அரசிடம் நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். பலமுறை அரசிடம் நாங்கள் இது குறித்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம், கோரிக்கைகளை வைத்துள்ளோம். கடைசியாக மே மாதம் எழிலகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவித்து உங்கள் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் சுமார் 9 மாத காலம் நாங்கள் எவ்வித போராட்டமும் நடத்தாமல் அமைச்சரின் பேச்சுக்கு உரிய மதிப்பளித்து இன்று வரை நாங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இதுவரை அரசிடமிருந்து எவ்வித ஒரு கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான சூழல் எதுவும் இல்லாதால் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளோம். வட்டாட்சியருக்கு அலுவலக உதவியாளர் இல்லாததால் பணிகள் வந்து குயிக்காக ஒரு உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் இங்கே இருக்குது. அதனால தான் இது மாதிரி ஒரு 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் இன்று முதல் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து, தேர்தல் பணிகள் முதற்கொண்டு நாங்கள் அந்த பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தை இந்த காலவரையற்ற விடுமுறை என்றதை நாங்கள் அறிவித்து நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம்.